அதே அடுப்படியில் அக்கா இன்றைக்கி உங்களுக்கு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். என்ன டிப்ஸ்னால், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம துருவின தேங்காயை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா பால் நல்லா கெட்டியாக திக்காக வரும். அப்புறம் பூரிக்கு மாவு பிசையும் போது 1 கப் மாவுக்கு 1 ஸ்பூன் ரவை கலந்து நல்லா பிசைங்க. பூரி மொறு நல்லா உடையாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ சுக்கா அக்கா வீட்டில். கேர்டு கொஞ்சம் பால் டீக்கு தண்ணியாக காய்ச்சதுனால அதில் ஒரே ஊற்றிட்டேன் ஞாபகம் இல்லாமல். அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார். மாங்காய் ரொம்ப பிடிக்கும். சீசன் ஃபுல்லாக மாங்காய் போட்டு சாம்பார் வச்சிட வேண்டியதான். சரியா? இங்கே பாருங்கள், மாங்காய் போட்டு சாம்பார், ரைஸு, அப்புறமா மணத்தக்காளி பாசிப்பருப்பு கூட்டு. வாங்க சாப்பிட்லாம்.